ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு எக்ஸோட கிரிப்டோ வேலெட்டை நம்ம பிளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத முழுசாக பார்க்கலாம். பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி எக்ஸோடஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. எக்ஸோடஸ் கிரிப்டோ வேலெட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆன பிறகு ஓப்பன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓப்பன் ஆன பிறகு டிஸ்பிளே ஷோ ஆகும். கீழே கிரியேட் வேலெட்டுன்னு தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே கீழே 4 டாட் கார்னரில் தெரியுது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து செக்யூரிட்டிங்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து பேக்கப்னு தெரியுது இல்லையா, ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மேலே இருக்க கண்டிஷனை படிச்சுட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து கீழே கண்டினியூன்னு தெரியுது பாருங்கள், அங்கே கிளிக் பண்ணுங்கள். அடுத்து 12 நம்பர்ஸ் தெரியும். கீழே ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணால் 12 வார்த்தை தெரியும். இதை அப்படியே டைரியில் நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஒவ்வொரு லெட்டரும் எந்த நம்பர் ஆர்டர் படி இருக்கோ அப்படியே எழுதிக்குங்க. அதே மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் தெளிவாக எழுதிக்குங்க. ஸ்மால் லெட்டரில் இருந்ததுன்னா ஸ்மால் லெட்டரில் எழுதிக்குங்க. அதுக்கு அடுத்தது டன் அப்படிங்கிற ஆப்ஷனை டச் பண்ணுங்க. அடுத்து நாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் கரெக்டாக ஆர்டர் படி எழுதியிருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக ஒரு கொஸ்டின் நமக்கு கேட்கும். எந்த வார்த்தை எந்த வரிசையில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு 4 கொஸ்டினில் சரியான ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதில் உதாரணத்துக்கு 2வது இடத்துல என்ன வார்த்தை இருந்தது அப்படிங்கிறத கேட்கும். இப்போது 2வது இடத்துல ரோஸ் அப்படிங்கிற வார்த்தை இருந்ததுனால நான் இந்த இடத்துல ரோஸுங்கிறது எங்கே இருக்குன்னு தேடி அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிட்டா செக்யூரிட்டி ப்ராசஸ் ஓவர். டன் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. அதுக்கு அடுத்தது திரும்பவும் செக்யூரிட்டி பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது செக்யூரிட்டி வித் பாஸ்கோடு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது இதில் 6 டிஜிட் நம்பர் நமக்கு கேட்கும். அந்த 6 டிஜிட் நம்பரை நாம் பிடிச்ச நம்பர், நமக்கு என்ன நம்பர் தோணுதோ அதை டைப் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து திரும்ப ரீசெட் கேட்கும். அந்த ரீசெட்லேயும் நீங்கள் என்ன டைப் பண்ணீங்களோ சேம் நம்பரை டைப் பண்ணிக்கங்க. ஸோ இது பேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பின்னை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உள்ளே போக முடியும். இதையும் நீங்கள் டைரியில் நோட் பண்ணிக்கங்க. அவ்வளோதாங்க, செக்யூரிட்டி ப்ராசஸ் ஓவர். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பேஜ் டிஸ்பிளே ஆகும். ஃப்ரண்ட்டில் ஒரு சில காயின்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு ட்ரான் தேவை, இந்த டிஸ்பிளேயில் இல்லை அப்படின்னா சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு TRXன்னு டைப் பண்ணுங்கள். இப்போ ட்ரான் அப்படிங்கிற அட்ரஸ் வந்துச்சுங்க. இப்போ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ரிசீவ் அட்ரஸ் எடுக்கணும் அப்படின்னா கீழே தெரிகிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ரிசீவ் அட்ரஸ் ஷோ ஆகும். அதை அழுத்தி பிடிச்சிங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எங்கே பேமெண்ட் ரிசீவ் பண்ணணுன்னாலும் இதை நீங்கள் பேஸ்ட் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கலாம். முக்கியமாக நாம் இதில் கவனிக்க வேண்டியது, அந்த 12 வார்த்தையை யாருக்கும் ஷேர் பண்ணவும் கூடாது, நாம் அதை தொலைக்கவும் கூடாது. அது கரெக்டாக நம்ம சேஃபான இடத்துல எழுதி வச்சுக்கணும். அந்த 12 வார்த்தை இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஃபோன் உங்களுக்கு மிஸ் ஆனாலும் அடுத்த ஃபோனில் புதுசாக நீங்கள் இதே அட்ரஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த 12 வார்த்தை கட்டாயம் தேவை. அதே மாதிரி இந்த 6 டிஜிட் பின் நம்பரையும் டைரியில் ஞாபகமாக எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் வேலெட்டை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.